சுற்றிலும் எடுத்து இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு பேசி மாற்றிடுவேன். சொர்க்கம் மதி விலை யாகுயா. அவர் தான் எங்கள் ஊர் சிபிஐ சிபிஐ மீனவன் கிடையாது, பயல்வான். அவர் இலைய தரையில் இருக்க இலைய சுத்துறாரு பாரு கையால். பக்கா சுத்த மாட்டாங்க. அவர் சுத்துறாரு, யாருமே சுத்த மாட்டாங்க, அவர் மட்டும் சுத்துறாரு இலைய. சும்மா நாச்சும் பார்க்கும் நாங்கள் போனோன்னா அப்புறம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அடை கொஞ்சம் கிட்ட வந்துக்கலாம். ஹாய் மகளே, சிபிஐ மீனவன். இந்த இது எதுக்குனாக்கா ஒயரு மைக்கு மாதிரி இருக்குது. இது என்ன தானே பார்க்குறீங்க? இதுதான் நாங்கள் மாப்பு உழைக்கும் போது ஒரு டிவி இருக்கும், அந்த டிவிக்கு இதுதான் ரொம்ப மெயினு. இங்கே கிட்டவா, இது வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு முக்கியமான பொருளே இதுதான். இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து சென்சார் டைப் மாதிரி நிலத்துக்குள்ள, அதாவது தண்ணிக்கு கீழே போய் என்னென்ன மீன் இருக்கு. செம ராங்க மாப்பு, ராங்க இடத்துலயும் கிடைக்கு வச்சிருக்காங்க. மாப்பு வந்து எப்படி மீன் பிடிக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக. தண்ணிக்குள்ள வர்ற மீன் நம்ம கண்ணால பார்த்தா தெரியாது, தண்ணிக்குள்ள வர்ற மீன் இந்த மாதிரி தர இருக்கா. இதுக்கு மேல வந்து தண்ணி இருக்கும், தண்ணிக்கு மேல இந்த லென்ஸை வச்சு போட்டு தான் மிதக்குதுல்ல, லென்ஸை வச்சு பார்ப்போம் மீன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மீன் வருதுலாம் பார்க்க முடியாது, மீன் மாப்பு வர்றதை மட்டும்தான் பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு இது எப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள். இந்த பொருள் இல்லைன்னா எங்களால் மீனே பிடிக்க முடியாது. இதுக்கு இன்னொன்று இருக்குது, டிவின்னு சொல்லுவோம். அது பேர் என்னடா, எக்கோ சவுண்டுன்னு சொல்லுவோம். அதை காட்டுற பின்னாடி இந்த இடத்துல போடுறோம் பார்த்துக்கங்க, எக்கோ சவுண்டுன்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே இல்லைன்னா மீனே பிடிக்க முடியாது எங்களால். அதுதான் இப்போ மாட்ட போகிறோம். இதை எப்படி மாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போக போக பாருங்கள். அப்புறம் இன்னொன்று காட்டுறோம் பாருங்க, லென்ஸு. அது மொத்தம் ரெண்டு லென்ஸு எல்லாம் இங்கே உள்ள எல்லாம் வரல இல்லை கொண்டியா. இந்த லென்ஸை பாருங்கள், இதை இப்போ நாங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து மாட்டுறோம் புது போட்டில். ஆல்ரெடி ஏற்கனவே புது போட்டில் கட்டி கொடுப்பாங்க இந்த லென்ஸு. இந்த லென்ஸ் என்னன்னாக்கா ரேடார் லென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ரேடார், தண்ணிக்குள்ளே ரேடார் அனுப்பி உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். அதுதான் இந்த லென்ஸு, இதோட வேலையே அதுதான். இது ஆஃப் பண்ணிக்கும், இது ஆஃப் பண்ணிவிட்டு இலையை ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது வாட்ஸ்அப். டிவி எடுத்துகிட்டு வந்து அப்படியே செக் பண்ணிடலாம். என்ன விடலாமா? மட்டி வச்சுட்டு தண்ணி போகுது. மேலே நெட்டு போட்டு தானே, வாசர் போட்டு தான் டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணால் சரி. இது அப்படி மைக் இது கீழே தான் இருக்கும், கீழே தான் வச்சுருப்பாங்க. அது அவர் ஹோல்ஸே அதை அப்படி தான் போட்டிருக்காரு. இது தனியே தெரியுது. இது வைக்கிறது ரொம்ப டேஞ்சர், இப்படி வைக்கிறது. அந்த மாதிரி சமமாக இருக்கும். மேலே இப்படி ஒட்டிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, இப்படி தான் வச்சிருக்காரு போல எல்லாத்தையும். இப்படி வைக்க தானே கூடாது, இப்படி வச்சோன்னா
துண்டாக உடச்சிட்டு விழுந்துடும். இப்போ இந்த இதில் ஆர்பார்லாம் பிடிக்கிறோம்ல, சப்போஸ் ஏதாவது கல்லில் பட்டுச்சுனால நல்ல இது பட்டா என்ன பண்ணுவோம்? இல்லை ஒரு சேஃப்டிக்கு அடிப்படாமல் இருக்கணும் இப்போ. ம் அஞ்சு வருஷம் வந்து இங்கே இது நேரம் இங்கே தான் விட்டணும். ஹாய் மக்களே, ஓமல் எனக்கு வந்து டே 14 வா 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 போ. ரெண்டு இருக்கு, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. ரெண்டு சூரன் இருக்காங்க. டே 14 இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் போட்டில். இன்னையோட இங்கே ஓமனுக்கு வந்து 15 நாள் ஆகிடுச்சு. 15 நாளில் 2 நாள் ரெஸ்ட்டு எங்களுக்கு. இவன் எங்கே போட்டாலே கிடையாது, வேற போட்டாலே. சரி வாங்க போட்டுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.